Good morning to all. Welcome to Blue Stars online class. This is upper section. Dear students, now we are going to see the Unit 6 subsidiary book. First we are going to see the content of the lesson. Introduction, meaning of subsidiary books, types of subsidiary books, advantages of subsidiary book, purchases book, purchases return books, sales book, sales returns book, bill of exchange, bills receivable book, bills payable book, and journal proper. You can enable to understand the meaning and kinds of subsidiary book and apply the knowledge of accounting process in the process of subsidiary book, and you can understand the method of recording bill transaction and how to post entries from the subsidiary book to ledger accounts. Here the introduction. Business entities carries on transaction of the different nature. The type of the transactions depend on the nature of the business and the management policy. Many transactions may be repetitive type, that is similar nature of the transactions taken place repeatedly in the business entity. Therefore, transactions can be classified and grouped conveniently according to their nature. Here, what is this? In the business concern அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், வேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் குமார், பர்ச்சேஸ் குட்ஸ் டு சேல்ஸ் குட்ஸ் டு ரவி, இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒரே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது சில டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்கும், சிலது கிரெடிட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் தான் இல்லையா. பர்ச்சேஸ் செஞ்ச விஷயத்தை நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறது ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், ஒன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய வரும்போது நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குரூப் வைஸாக பிரித்து வைப்போம். அதை தான் நம்ம தான் எதுக்கு டு நோ த நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம பண்ணி வைப்போம். ஜென்ரலி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டூ டைப். நமக்கு தெரியும், ஒன்று வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன். நான் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. கேஷ் டிரான்சாக்ஷனாக காசு இடபாடு உள்ளது, நான் கேஷ் டிரான்சாக்ஷனை நான் காசு இல்லாமல் கடனுக்காக செய்யுது. Cash receipt and payment can be grouped in one category and credit transactions is another group category. இதில் என்ன, பணம் வாங்கியிருந்தால் பணம் வாங்கவோ இல்லை பணம் கொடுக்கவோ செஞ்சுருந்தால் தனியாக ஒரு எழுதி வச்சு காட்டுறட்டும். அதேமாதிரி கடனுக்கு வாங்குகிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே தனியாக காட்டும் நம்ம செய்வோம். That is, இங்கே பாருங்கள், thus in practice for easy, convenient, speedy and appropriate maintenance of the account, the main journal may be subdivided in such a way that a separate book is used for each category or group of transactions which are repetitive and sufficiently large in number. Each subdivision of the books is a special journal and a book of primary record or a book of primary entry or subsidiary book. என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஜேர்னல் மாரி சொல்லி அந்த ஜேர்னல் நிறைய சப்டிவிஷன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செப்பரேட் புக்ஸ், பர்ச்சேஸ் புக் தனியாக, சேல்ஸ் புக் தனியாக, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தனியாக, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரித்து வைப்போம். அப்போ பிரிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி கேஷ் வாங்கியிருந்தால் கேஷ் டீலிங் ஒரு தனியாக புக்கு, கேஷ் இல்லை அப்படின்னா தனியார் புக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா டிரான்சாக்ஷன் சீக்கிரமாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்ட் when records are made in subsidiary book. When journal is the only book of prime entry, it is possible for only one bookkeeper to enter transaction in it at a time. In case of business entities having large volume of transactions, one person cannot do all the recording work by himself. There is a need for subdivision of the bookkeeping work, leading to the subdivision of the journal into part of subsidiary book. Journal அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்சனாக இருக்கும் இல்லையா. அப்போ எழுதும்போது ஒரு பெரிய கன்சர்ன் ஜெயிண்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குது இல்லையா. அந்த சைஸில் இருக்கும் பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது அதில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாம் ஒரே ஒரு புக் கீப்பர், தட் இஸ் ஒரு அக்கௌண்டன்ட் மட்டும் எழுதுங்கிறது இஸ் இம்பாசிபிள். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக பிரித்து கொடுத்துருவாங்க. தட் இஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ தான் நமக்கு என்ன தேவைப்படுது, சப்டிவிஷன்ஸ் ஆஃப் தி ஜேர்னல் அப்படிங்கிறத டிவிஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், மீனிங் ஆஃப் த சப்சிடரி புக். சப்சிடரி புக் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா
Subsidiary books are subdivision of journal in each of which transactions of similar nature are recorded. ஒரே மாதிரி இருக்க ஒரே நேச்சரில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக உள்ளதான் சப்சிடரி புக். There are the book of prime entry. Instead of recording in one journal, the transactions are recorded in number of prescribed books. ஒரே ஜேர்னல் எழுதாமல் நிறைய இடத்துல எழுதுறதுக்காக நம்ம சப்டிவிஷன் ஆஃப் புக்ஸ் நிறைய புக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. டைப் ஆஃப் சப்சிடரி புக். The number of subsidiary book may vary according to requirement of each business. ஒவ்வொரு பிஸ்னஸ் தகுந்த அளவுக்கு அந்த சப்சிடரி புக் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். Based on the nature of the business and the volume of the transaction, the following subsidiary book are maintained. சாதாரணமாக இதை வந்து எல்லாருமே கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பாருங்கள், டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன் ரெண்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். கேஷ் டிரான்சாக்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேஷ் புக்குன்னு தனியாக ஒன்று பிடிச்சிப்போம். அதாவது இந்த கேஷ் டிரான்சாக்ஷனில் கேஷ் புக்கு எழுதும்போது இந்த இந்த கேஷ் புக்கில் கேஷ் மட்டும்தான் எழுதுவாங்க, கடனுக்குள்ள எதுவுமே எழுத மாட்டாங்க. இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில் ரிசிபிள் புக், பில்ஸ் பேபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர், இது எல்லாமே இருக்குது. இது என்ன அப்படின்னு, கடனுக்கு ஒரு பொருள் வாங்கினா பர்ச்சேஸ் புக்கில் எழுதுவோம், கடனுக்கு ஒரு பொருள் விற்றாலோ சேல்ஸ் புக்கில் எழுதுவோம். அதே மாதிரி பில் ரிசிபிள், கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இது எல்லாமே நம்ம இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு சப்டிவிஷன் புக் இருக்கும். அதுதான் இந்த புக்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சப்சிடரி புக்ஸ் ஆர் என்டரிங் கேஷ் டிரான்சாக்ஷன் கேஷ் புக். ஒரு புக்கில் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எழுதுனா அது பேர் கேஷ் புக். சப்சிடரி புக் ஸ்பெஷல் ஜேர்னல் ஆர் பாருங்கள், இதில் நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் எழுதுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் புக் ஆர் பர்ச்சேஸ் ஜேர்னல். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டு. என்ன கிரெடிட் டிரான்சாக்ஷன் எழுதுங்க, கடனுக்கு வாங்கியிருந்தால் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா. கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது for recording only credit purchase of the goods in which the trader deals. அவர் என்ன பொருள் விற்கிறாரோ அதை கடனுக்கு வாங்கினா இந்த புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக் ஆர் சேல்ஸ் ஜேர்னல் ஃபார் ரெக்கார்டிங் ஒன்லி கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டெல்ட் இன் பை த ட்ரேடர். அதாவது கடனுக்கு விற்றால் அந்த பிஸ்னஸ் என்ன நடத்துகிறாங்களோ அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து என்ன பொருள் விற்கிறாங்களோ அவங்க குட்ஸ் என்னவோ அது கிரெடிட் சேல்ஸுக்கு விற்றா நம்ம இங்கே எழுதுவோம். அதாவது என்னென்னா கடனுக்கு விற்றா என்ன எங்கே எழுதுவீங்க, சேல்ஸ் புக்கில் எழுதுவோம். கடனுக்கு வாங்கினா பர்ச்சேஸ் புக்கில் எழுதுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் புக். பர்ச்சேசஸ் ரிட்டர்னாலும் ஒன்று தான், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னாலும் ஒன்று தான். ஃபார் ரெக்கார்டிங் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை த ட்ரேடர் ஃபார் விச் நோ கேஷ் இஸ் இமீடியட்லி ரிசீவ்ட். அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருள் விற்றுட்டாங்க, இல்லைனா பொருள் வாங்கிட்டு வந்தது பர்ச்சேஸுக்கு, அந்த பொருள் வாங்கிட்டோம். ஆனால் என்ன ஆச்சு, ஏதோ டேமேஜ்னால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை திருப்பி அனுப்புகிறோம். திருப்பி அனுப்பும்போது காசு நான் வாங்கலை அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே. அது மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் சேல்ஸ் இன்வர்ட் புக் ஃபார் ரெக்கார்டிங் த குட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்ஸ் ஃபார் விச் நோ கேஷ் இஸ் இமீடியட்லி பெய்டு. அதாவது ஒரு பொருள் திரும்பி வரும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், திருப்பி வரும்போது டேமேஜ்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணிக்க மாட்டோம், பணம் திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதோ கொடுக்குறதா ஐடியா இருக்கும், இல்லை அப்படின்னா வேறு பொருள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இமீடியட்லி கேஷ் பே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருந்தால் அந்த சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கில் எழுதுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் புக். டு ரெக்கார்ட் பில் ட்ரான் ஆன் ப்ராமிசரி நோட் ரிசீவ்ஸ். நம்ம பில் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, நம்ம பில்ஸ் ரிசீவபிள் புக் நம்ம படிச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட் இஸ் ஒரு பில் ட்ரா பண்ண நம்ம இதில் எழுதியிருப்போம். ஓகேவா. பில்ஸ் பேபிள் பில், இது என்னென்னா அக்செப்ட் பண்ணியிருந்தா, பில்லை நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தால் நம்ம இதில் எழுதுவோம். ஜேர்னல் ப்ராப்பர். The general journal or all-purpose journal to record transactions which do not find a place in the above 7 subsidiary book. எதுலேயுமே நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிற சில புக்கை மட்டும் நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம். ஓகேவா. சில புக்ஸ்க்கு நம்ம அதாவது பர்ச்சேஸும் கிடையாது, சேல்ஸும் கிடையாது, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் கிடையாது, சேல்ஸ் ரிட்டர்னும் கிடையாது, பில்ஸ் பேபிளும் கிடையாது, ரிசிபிளும் கிடையாது. ஸோ இது இல்லாத ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜேர்னல் ப்ராப்பரில் தனியாக எழுதி வைப்போம். ஓகேவா. தீஸ் ஆர் த டைப் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். இந்த டைப் ஆஃப் சப்சிடரி புக் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடரி புக் பார்க்க போகிறோம்.
அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடரி புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணோம் முன்ன லெஜர் புக்கை பண்ணியிருக்கோம் இல்லையா, லெஜரில் பர்ச்சேஸ் லெஜர் சேல்ஸ் லெஜர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு தட் இஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடரி புக். இதில் என்ன அப்படின்னா தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் த சப்சிடரி புக். ஒன்று, ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ப்ராப்பராக என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஆல் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்ட் குரூப் கன்வீனியன்ட்லி அஸ் கேஷ் அண்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன் which are further classified as the credit purchase, credit sales, returns, etc. As separate books are used for each type of transactions, individual transactions are properly and systematically recorded in the subsidiary book. அதாவது என்னென்னா எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா பிரிச்சுருப்போம். எப்படி பிரிச்சுருப்போம், கடனுக்கு வாங்குனது, காசுக்கு வாங்குனது இல்லையா, ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் ரிட்டர்ன்ட்டு அந்த மாதிரிலாம் பிரிச்சுருப்போம். கடனுக்கு தட் இஸ் கேஷ் பே பண்ணது, பே பண்ணாதது, இந்த மாதிரிலாம் நம்ம பிரிச்சுருப்போம். இது வந்து தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும் இல்லையா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கன்வீனியன்ட் போஸ்டிங். All the transactions of a particular nature are recorded at one place in one of the subsidiary book. For example, all credit purchase of the goods are recorded in the purchase book and all credit sales of the goods are recorded in the sales book. It facilitates posting to purchases account, sales account and concerned personal account. இப்போ கன்வீனியன்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அது நேச்சரான அக்கௌண்ட் எல்லாமே ஒரு இடத்துல போட போகிறோம். அப்புறம் என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் ஒரு புக்கில் போட போகிறோம். ஸோ நம்ம அந்த புக் எடுத்து பார்க்கும்போதே நம்ம எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ரெண்டாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் அப்படின்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணி யாரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு லெஜரை பார்த்தா போதும், அந்த ஒரு புக்கை பார்த்தா போதும் இல்லையா. அதே மாதிரி சேல்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கும், அதேமாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக நமக்கு என்ன இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு தனியார் புக்கு இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சப்சிடி புக் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு ஃபைண்ட் அவுட் தி என்னென்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு கொடுக்க வேண்டியதுன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதில் ஒரு as journal is a subdivided, the work will be subdivided and different person can work on different book at the same time and the work can be speedily completed. இதாவது டிவிஷன் ஆஃப் ஒர்க், அதாவது ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்கிறதோட நிறைய பேர் செய்யும்போது இந்த வேலை நம்ம சீக்கிரமாக முடியும், அதே மாதிரி க்ளீனாகவும் இருக்கும் ரைட்டா. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே பர்ச்சேஸ் புக் வந்து ஒரு பர்சன் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் புக்கு ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா அதே டைமில் சேல்ஸ் புக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும், பர்ச்சேஸ் புக்கும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நிறைய தப்புகள் வர வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இல்லை ஒரே பர்சன் எல்லாமே எதனா அப்படின்னா என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், அதேமாதிரி நிறையா எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் எஃபிஷியன்சி. நான் சொன்ன மாதிரி இந்த புக் அப்படிங்கிறது பாருங்கள் the subdivision of work gives the advantage of specialization. Okay, when the work is done by a person repeatedly, the person become efficient in handling it. Thus specialization leads to efficiency in accounting works. ஒரே மாதிரியான வேலை நம்ம ரெகுலராக செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ எஃபிஷியன்சி நல்ல வேகமாக வேலை செய்ய முடியும், தப்பு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக சப்சிடி புக் இருக்கும் போது நம்ம வேலை அப்படிங்கிறது வேகமாக ஆகும், அதே மாதிரி அந்த பர்சன் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்டாகவும் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல் இன் டிசிஷன் மேக்கிங். இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் ஒன்றா எழுதுறதோட தனித்தனி சப்சிடி புக் போடும்போது நமக்கு எல்லா டிசிஷன்ஸும் எடுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் எவ்வளோ ப்ராஃபிட், தட் இஸ் ஒரு சேல்ஸ் இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இல்லை எவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ பேருக்கு கிரெடிட் கொடுக்கணும், இல்லை எவ்வளோ டெப்டர்ஸ் நமக்கு என்ன பணம் தர வேண்டியிருக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம வந்து யோசிக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. For example, information regarding to sales return from the sales return book will enable the management to analyze the causes for sales return and to adopt effective measures to remove deficiencies. நிறைய பொருள் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஏன் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கும் அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா.
So helpful in decision making. You can see subsidiary book provide complete details about every type of transaction separately. Hence the management can use the informations as the basis for the decisions deciding its future action. Okay, next பாருங்க prevent errors and frauds. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸும் ஃப்ராட்ஸும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படி பாருங்க, internal check become more effective as the work can be divided in such a manner that the work of one person is automatically checked by another person. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன இன்டர்னல் செக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தப்புகள் எதனால் கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை ஃப்ராடை வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் முடியும். ஓகே, த ஹெல்ப் வித் த யூஸ் ஆஃப் த இன்டர்னல் செக் the possibility of the occurrence of the error may or fraud may be avoided or minimized. இதெல்லாம் நம்மளால் கம்மி பண்ண இன்டர்னல் செக் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் என்ன கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், availability of the requested informations at a glance. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், என்ன பர்ச்சேஸ் ஜேர்னல் எடுத்திங்கன்னா பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், சேல்ஸ் எடுத்திங்கன்னா சேல்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே ரொம்ப தூரம் தேடி கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த ஒரு புக்கை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா மெயின்டைன் பண்ணும்போது பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? when all the transactions are entered in one journal it is difficult to locate information about the particular item. ரைட்டா? இப்போ ஒரு ஜேர்னல் நம்ம எல்லாமே போட்டுக்கிறோம். பர்ச்சேஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு பேஜில் இருக்க பர்ச்சேஸ் எல்லாம் எடுத்து நம்ம தனியாக எழுதி பார்க்கணும். அதே ஒரு சப்சிடி புக் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், when subsidy books are maintained detail about the particular type of the transactions can be obtained from the subsidy book. இது இன்னும் ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் என்ன வாங்கியிருக்கோம், என்ன யாருக்கிட்ட வாங்கியிருக்கோம், என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த சப்சிடி புக்கில் இருக்கும், அந்த புக்கில் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு கிளான்ஸே நம்ம கரெக்டாக சொல்லிட முடியும். ஸோ the maintenance of the subsidy book help in obtaining the necessary information at a glance. ஸோ இந்த சப்சிடி புக் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு உடனே எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் எதை யோசிச்சுக்கோங்க, நம்ம இன்வாய்ஸ் தராங்க, நம்ம இது வாங்கும்போது மெட்டீரியல் வாங்கும்போது ஏதாவது நம்ம வாங்கும்போது நமக்கு என்ன தராங்க, ஒரு பில்லு தராங்க. அந்த பில்லை பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 10 ஃபேனோட ஒரு வாங்கியிருக்கோம்னா 10 ஃபேன் அந்த நேம் போட்டிருக்கோம், என்ன ஃபேனுன்னு போட்டிருக்கோம், என்ன கம்பெனின்னு போட்டிருக்கோம், ஒரு குவாலிட்டியோட ஒரு குவான்டிட்டி, அதாவது ஒரு பொருளோட விலை என்ன, எத்தனை பொருள் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். As all the transactions relating to a particular item are entered in a subsidy book, it gives detailed information. It is easy to arrive at monthly or quarterly totals. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஒரு தட் இஸ் as all transactions relating to a particular item are entered in a subsidy book, it gives detailed information. ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு புக்கில் எல்லாமே இருக்கும். தட் இஸ் பர்ச்சேஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பர்ச்சேஸும் எழுதியிருக்கும். அப்போ என்ன ஆகும், எப்போ போய் என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன கம்பெனிஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அது நம்ம குவார்ட்டர்லி இல்லை ஹாஃப் இயர்லியாக நம்மளால் மந்த்லி கூட நம்மளால் செக் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சேவிங் இன் டைம். சேவிங் இன் டைம் அப்படின்னது இந்த இடத்துல சப்சிடி புக் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் வேலை செய்வோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது வேகமாக டைம் அப்படிங்கிற வேகமாக தட் இஸ் சேவிங் தட் இஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா டைம் சேவ் ஆகும், வேகமாக வேலை முடியும், டைம் வந்து சேவ் ஆகும், வேகமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகே, அந்த இடத்துல ரொம்ப லேட் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் தட் இஸ் ஒரு 2-3 பேர் வேலைக்கு வாங்குவோம் இல்லையா? இப்போ அது நமக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா சீக்கிரம் 2-3 பேர் போடும்போது ஈஸியாக வேலை முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி பர்சன் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தால் போதும் இல்லையா? கரெக்டான டைமில் நம்ம வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டோட்டல் போடுறதுக்கும் இல்லை அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கும் நமக்கு கொஞ்சம் பேர் இருந்தால் போதும். அதிகம் ஆளை போட்டு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இந்த இடத்துல இருக்காது. ஓகே, லேபர் ஆஃப் த போஸ்டிங் இஸ் ரெடியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம படித்தது அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடரி புக். ஒன்று, ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். 2வது, கன்வீனியன்ட் போஸ்டிங். 3வது, டிசிஷன் ஆஃப் ஒர்க். 4வது, எஃபிஷியன்சி.
அஞ்சாவது helpful in decision making, and sixth one prevent errors and frauds, and seventh one availability of the requisite information at a glance, and eighth one detailed information, and ninth one saving in time, and tenth one labor of posting is reduced. These are the advantage of the